ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும், நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை யூனிக்காக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு, ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. தினசரி உங்கள் மொபைல் தேடி நமது தினப்பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் இன்றைய தினம். யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த இனிய பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. காலை 11:03 பிறகு ராசிக்குள் சந்திர பகவான் நுழைகிறார். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. புதன் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் குரு மற்றும் சூரியன் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறார். 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க. எதனால அந்த சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. வேகமாக உங்கள் காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க. எனவே அழகாக உங்களது பணிகளை செய்யக்கூடிய அந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. எனவே உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எந்த விதமான வேலையாக இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு எடுத்தீங்கன்னா போதும், அது சிறப்பாக முடிக்காம வைக்கவே மாட்டீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை உருவாகும். மிக அழகாக உங்கள் வேலைகளை முடித்து நிறைய பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் உத்தியோக பணிகளாகட்டும், உங்கள் பர்சனல் வாழ்க்கையாகட்டும், அதன் மூலமாக நிறைய புகழை நிறைய பாராட்டுகள் நீங்கள் பெற முடியும். உங்கள் காரிய வெற்றிகள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு நண்பர்களே. இப்பொழுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் வேலையை மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்னும் நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு ஜாப், அதாவது பெட்டரான சேலரியோட உங்களுக்கு ஏதாவது ஜாப் கிடைக்குது அப்படின்னா அதில் மாறுறதுக்கு நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. இன்னைக்கு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் போகக்கூடிய இடமும் உங்களுக்கு நல்லாகவே அமையுங்க. நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கி தரும். இப்பொழுது உங்கள் வீட்டு குழந்தைகள் மூலமாக சில காரியங்களை நீங்கள் இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள் முடிக்க முடியும் நண்பர்களே. சில காரியங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் வழக்கமானதை விட இழுபறியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் காரியங்கள் முடிக்க முடியுங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகள் தேவையான விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. ஏன்னா இன்றைய தினம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்கள் காரிய வெற்றிகளும் இன்னைக்கு அதிகரிக்குங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. உங்களுடைய அணுகுமுறையை இன்னைக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட அப்ரோச் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய அப்ரோச்சில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் காரணமாக உங்கள் வேலையும் இன்னும் கொஞ்சம் அழகாக மாறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். நண்பர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, என்ன யோசிக்கிறாங்க, உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொண்டு தருங்க. மேலும் உங்களுக்கான திட்டமிடலையும் சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டு நட்புறவை புதுப்பித்துக் கொள்ளவும் முடியும் நண்பர்களே. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இன்று தினம் மிகப்பெரிய ஒரு நாள். ஏன்னா மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உங்கள் தொழிலில் இன்னைக்கு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால, குரு பார்வை பெறதுனால நல்ல தன லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களிடம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏன்னா தேவையில்லாத வீண் விவாதங்கள் உங்கள் பணியாளர்களிடம் இன்று தினம் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் அது மறைந்து விடும். அதனால கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்க விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறப்பாக செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் உறவுல நீங்க உண்மையான காதலை நீங்க மனதில் வைத்திருந்தாலும் உங்க காதலரின் சில நடவடிக்கைகள் காரணமாக அந்த காதல் உணர்வுகள் உங்களை விட்டு நீங்கி விடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மாறலாம். ஏன்னா உண்மையான காதலை இழக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. காலப்போக்கில் எல்லாமே மாறிவிடும். அதனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை தேவை. காதல் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக விரைவில் மாறுங்கிறத நீங்க நம்பணும். இன்றைய தினம் நீங்கள் தனியாக இருக்கிறத விட அதிகமான மக்களுடைய நீங்கள் நேரத்தை செலவிடுவது நல்லது நண்பர்களே. உங்கள் ஓய்வு நேரத்தை வீட்டம் சுத்தி செய்யறதுக்கு நீங்கள் செலவிடலாம். இன்றைய தினம் தவறான புரிந்துணர்வு திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிணக்குகள்லாம் நீங்கள் தீர்ந்து விடுங்க.
உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையாக மாலை பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. உங்க குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால சில குடும்ப உறுப்பினர்கள் உங்களை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிவிடும். அதனால நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக்கொள்ள உட்காந்து பேசுறது நல்லது நண்பர்களே. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுங்க. வெளிப்புற அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய ஈடுபடலாம். அதன் மூலமா உங்க சக்தியை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது தந்தை மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுங்க. ஏன்னா தந்தை உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆகும், இருந்தாலும் செலவுகள் வந்து அதிகமாகிறதுனால திட்டமிட்டு நீங்கள் செயல்படுங்கள். எனவே எந்த செலவு செய்யணும், எது வந்து அனாவசிய செலவு அப்படின்னு தரம் பிரித்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறும். நிறைய முயற்சிகள் நீங்க செய்யுங்க. இன்னைக்கு நிறைய காரியங்கள் உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்க. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம். ஆனா முன்கோபத்தை தவிர்த்து விட்டு இன்னைக்கு வேலை செய்யறது ரொம்ப அவசியம். உங்க சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள், பகைமை உணர்வு எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே. திடீர்னு சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அந்த பயணங்கள் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். தித்திக்க வைக்கக்கூடிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. குடும்ப செலவுகளை நீங்க தாராளம் காட்டக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க, அது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்கள் லைட் எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாங்க. லைட் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 9 வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக நிறைய ஐடியாக்கள் வந்து மனதளவில் உதயமாகக்கூடிய ஒரு நாளுங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக சில காரியங்கள் வந்து நீங்கள் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சில இழுபறிகள் ஏற்படலாம். இருந்தாலும் நிறைய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் அப்ரோச்சில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் அணுகுமுறை இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. காரிய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல வகையில் அமையுங்க. சிறப்பான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் மாற்றுறதுல நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம். உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எதையும் செய்யக்கூடாது. எனவே ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்காம நீங்கள் இன்றைய தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நிறைய பாராட்டுகள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் வந்து நிறைய பாராட்டுகளை பெறதுனால இன்னைக்கு சந்தோஷம் அதிகரித்தாலும், வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் பணியாளர்கள் கூட சின்ன சின்ன வீண் விவாதங்கள் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் கவனமாக உங்கள் பணிகளை மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாளாக அமையும். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.